அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம முல்லா கதைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் புதுப்பானைன்னு ஒரு கதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்னென்னா, முல்லா அவர்கள் ஒரு புது பானை வாங்கிட்டு வந்திருப்பார். அவங்க வீட்டு வேலைக்காரனை கூப்பிடுவார். கூப்பிட்டு இங்கே வாப்பா இந்த புது பானை ரொம்ப விலை உயர்ந்தது. நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், புத்தம் புதுசு. இதில் போய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அவன் போ அதை வாங்கிட்டு போனான். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான். கூப்பிடுவார் முல்லா, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த பானையை நீ பத்திரமா இது பண்ணணும், கையாளணும். கீழே போட்டு உடைச்ச ஓங்கி முதுகில் ஒன்று வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு முதுகில் ஓங்கி ஒரு அடி விடுவார். ஒன்று என்ன, நான் இன்னும் பானையை உடைக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அந்த வேலைக்காரர் கேட்பான். பானையை உடைச்சதுக்கப்புறம் உன்னை அடித்து பிரயோஜனம் இல்லை, ஆனால் இப்போ அடித்ததை நினைவில் வச்சுக்கிட்டே பத்திரமா அதை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அடித்ததை நினைவில் வைத்து கொண்டே நீ போய் அதை பானையில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படி சொல்லுவார். அவர் சொன்ன அந்த ஒரு வரி, அதாவது பானையை உடைத்த பிறகு உன்னை அடித்து பயனில்லை அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய சிரிப்பாக இருந்தாலும் எவ்வளவு சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம எல்லாமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் திட்டுறோம், பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்தாலும் அடிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் இவர் கையாண்ட முறையே வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் அது போடவே இல்லையேன்னா, நினைவில் வைத்துட்டே போனால் அது அடி வலிக்குது, அதெல்லாம் பத்திரமா கொண்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. இப்படி மிக அழகாக இந்த கதை புதுப்பானைங்கிறது சிந்திக்கவும் சிரிக்கவும் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் சிந்தனையை தூண்டும் அளவும் இருக்கிறது. நன்றி.